என்ன மண்டலங்க? ஆவிக்குரிய மண்டலங்க. இந்த மண்டலத்துல வரணும்னு சொன்னா நம்ம யாருக்கும் அடிமை கிடையாது. யாருக்கு அடிமை? தேவனுக்கு அடிமை. தேவனுக்கு அடிமையா இருப்பது பாக்கியம். அல்லேலூயா. தேவனுக்கு அடிமையா இருக்கும் போதுதான் அநேக காரியங்கள் வெளிப்படும். என்ன சொன்னா, இந்த ஸ்பிரிச்சுவல் சபையுடைய அழகு என்னன்னு சொன்னா, நம்ம வெளிப்படாம யார் வெளிப்படுவார்? ஆண்டவர் வெளிப்படுவார். நம்மை ஆண்டவர் பேசுவார். இந்த தீர்க்க தரிசனத்திற்கான ஒரு டேக் என்ன தெரியுமா? மவுத் பீஸ். தேவன் அந்த வார்த்தை என்ன பண்றாரு? எடுத்து அவர் பேசணும். அதை என்ன பண்றாரு? ஆண்டவர் தாசருடைய வாயை கொண்டு என்ன பண்றாரு? ஆண்டவர் பேசுறார். அப்ப அந்த மவுத் பீஸ். சோ அந்த நாவை எடுத்து, அந்த வார்த்தையை எடுத்து ஆண்டவர் என்ன பண்றாரு? பயன்படுத்துறாரு. அதான் வேதம் சொல்லுது பாருங்க, நாம் தேவனுக்கு அடிமையா இருக்கும் போது நாம வெளிப்படாமல் நம்மை தேவன் அவரால் வெளிப்பட வைப்பார். அல்லேலூயா. சோ அப்ப நாம் கர்த்தருக்கு என்னவாக இருக்கணும்? அடிமையாக இருக்கணும். ஒப்பு கொடுத்துரும். ஒபீடியன்ஸ். அதுதான் இந்த அடிமைதனத்தை ஒருத்தன் லூஸ் பண்ணான். யாரு தெரியுமா? அடிமையா இல்லாமல் போனான். யாரு தெரியுமா? ஆதாம். அவன் விழுந்தான். அவன் சொல்ற ஒபீடியன்ஸ். அதான் அந்த தேவனுக்கு அடிபடிந்து போகிற நிலைமை விட்டு விலகினா ஆட்டோமேட்டிக்கா உள்ள எது வந்துச்சு? மெர்சி உடஞ்சி, கிருபை உடஞ்சி, இரக்கம் உடஞ்சி, ரட்சிப்பு உடஞ்சி, இட்டர்னிட்டி உடஞ்சி, எது உள்ள வந்துருச்சு? மாம்ச மண்டலம் உள்ள வந்துருச்சு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இப்ப நீங்க மறுபடியும் மாம்ச மண்டலத்திற்கு போக வேண்டிய காரியம் இல்லை. நீங்க எந்த மண்டலத்திற்கு வரணும்? ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கணும். சோ அப்போ தேவனுக்கு அடிமைகளாக இருங்கள். அது மாத்திரமல்லாம நெக்ஸ்ட் வசனத்துல 3 காரியம் வாசிங்க. 17 முக்கியமான வார்த்தை. இந்த 14வது வசனத்தை சபை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். எல்லோரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரிடத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம். அல்லேலூயா. 3 காரியம்: கனம், அன்பு, பயம். யாருக்கு கனம்? எல்லாரையும் கனம் பண்ணு. 2வது அன்பு, சகோதரிடத்தில் அன்பு வைங்க. 3வது தேவனுக்கு பயந்து. இன்னைக்கு சபை என்ன ஆச்சுன்னு சொன்னா 3வது விட்டுடுச்சு. என்னது 3வது? தேவனுக்கு பயப்படுற பயம் போச்சு. எதுக்கு தேவனுக்கு பயப்படணும்? அன்பு எந்த அளவுக்கு சபைக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தேவனிடத்துல பயம் நமக்கு என்ன ஆகணும்? ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் ஃபர்ஸ்ட் யாரிடத்துல அன்பை செலுத்துங்க? சகோதரிடத்தில் அன்பு செலுத்துங்க. இங்க செலுத்திட்டு இங்க வா, இங்க செலுத்திட்டு இங்க செலுத்தல அப்படின்னா இங்க ஃபர்ஸ்ட் இங்க செலுத்திட்டு அப்புறம் இங்க வான்றார். அப்போ இது பாருங்க, இது இந்த ரூட். ஃபர்ஸ்ட் இங்க செலுத்திட்டு இங்க போகணும். இது என்ன? அன்பு. பயம் அப்படின்னு என்னன்னு சொன்னா, இங்க செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. இது ஒன் வே. இங்க செலுத்துங்க, இங்க மட்டும் செலுத்துங்க, வேற எதுக்கும் பயப்படாது. இங்க பயம் செலுத்தாம இங்க பயம் செலுத்தினா எல்லாத்துக்கும் பயப்படும். அத சபைக்கு ஆண்டவர் இருக்க வேணாம்னு சொல்றாங்க. அன்பு 2 வே, பயம் 1 வே. தேவனுக்கு மட்டும்தான் அந்த பயத்தை செலுத்தும். அது செலுத்தும் போது இவைகள் எல்லாம் ஆவிக்குரிய சபை தயவின் மூலமாக நேர்த்தியாக ஆசீர்வாதமாக வெளிவரும். அல்லேலூயா. எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரிடத்தில் அன்பு கூறுங்கள், இதோ தேவனுக்கு பயந்திருங்கள். அடுத்து வாசிங்க வேகமாக. இல்லைனா Praise the Lord. இங்க ஒரு காரியம் உண்டு சிஸ்டர், தெளிவான இந்த அதிகாரம் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இது பைபிள் ஸ்டடியில இந்த அதிகாரம் தான் நான் எடுத்தேன். ஸோ மறுபடியும் நீங்க சொல்லணும், எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ இதை நீங்க வீட்டில் போய் மெடிடேட் பண்ணி பாருங்க. கர்த்தர் நிறைய காரியங்களை வெளிப்படுத்துவார். அதனுடைய 20வது வசனத்துல வாசிக்கும் போது, நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்குமா? பிரதியாக இருக்குமா? தேவன் அதை அக்செப்ட் பண்ணுவார். தேவன் அதை பிரியப்படுவார். எப்படின்னு சொன்னா, நீங்க தீமையை செஞ்சுட்டு நீங்க போயிட்டு பாடு அனுபவிச்சுக்கிறது, அதனால ஒரு யூஸும் கிடையாது. ஆனா நீங்க ஒருத்தருக்கு நல்லது செஞ்சுட்டு அதனால நீங்க பாடுபடுறீங்கன்னு சொன்னா தேவனுக்கு முன்பாக நீங்க ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கு. நீங்க செய்த நன்மையினால உங்களை பகைக்கிறாங்களா? கர்த்தர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார்னு அர்த்தம். நீங்கள் ஒருத்தருக்கு நல்லது செய்து அதனால உங்களுக்கு சில பாடுகள் வருதா? அப்ப நீங்க பிளஸ்ட்.
அதுதான் மத்தேயு 5 வாசிக்கிறோம். தொடர்ந்து அந்த யாரெல்லாம் பாக்கியவான்களா இருக்கிறாங்கன்னு பாருங்க. சோ அந்த பாடுகளை எல்லாம் ஒரு மனுஷன் சகிக்கும் போது இது தேவனுடைய மெர்சி, தயவு அவனுடைய வாழ்க்கையில் அதிகமாக வெளிப்படும். ஏன்னா அது கர்த்தருக்கும் அவனுக்கும் இடையே அந்த பிரதியை ஏற்படுத்தும். அந்த ஒரு பிரியப்படுகிற காரியத்திற்கு அந்த அக்செப்டன்ஸ்குள்ளாக அது உள்ள கொண்டு போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீங்கள் படுகிற பாடுகள் எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துட்டு, அது நீங்க தீமையை செஞ்சுட்டு பாடு அனுபவிச்சீங்கன்னா நோ ரிசல்ட். நன்மையை செய்துட்டு பாடு அனுபவிக்கிறீங்கன்னு சொன்னா டெஃபினெட்லி குட் ரிசல்ட் உங்களுக்காக இருக்கு. நல்ல ரிசல்ட் உங்களுக்காக இருக்கு. இந்த வரை நான் நல்லதுதான் பண்ணியிருக்கிறேன், ஆனாலும் இந்த பிரச்சனைலாம் எனக்குள்ள இருக்காண்டவர். நான் எனக்காக வைக்கல பிரச்சனை, கூட இருக்கிறவங்களாம் ப்ராப்ளம் வந்துருப்பேன். நான் சொல்றேன், உங்களுடைய பாடுகள் மத்தியிலே பரமபிதா உங்களுக்கான பரம ஆசீர்வாதத்தை வெளிக்கொண்டு வரும். நிச்சயமான ஒரு நல்ல ரிசல்ட், குட் ரிசல்ட்டை கர்த்தர் உங்களுக்காக கொடுப்பார். விசுவாசித்து காத்து கொண்டுருங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க வேகமாக. Verse 21. வாசிக்கிறோம் பாருங்க. நமக்காக யார் மரிச்சிருக்கிறா? ஆண்டு மரிச்சிருக்கிறார். நம்முடைய பாவங்களை அவர் என்ன பண்ணிட்டார்? சுமந்துட்டார். This is sign of verse 1. என்னது? மெர்சி, தயவு. ஓகேங்களா? இந்த வசனம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த தயவை அடிப்படையா வச்சு என்ன நடக்குது, என்ன நம்ம செய்யக்கூடாது, எதை நம்ம ரிசீவ் பண்றோம், இந்த கான்செப்ட் தான். தயவை வச்சுதான் இந்த அதிகாரம் ஃபுல்லாவே. அப்ப தேவனுடைய தயவு வரணும்னு சொன்னா எதை விடணும், அது எப்படி வெளிப்படுது, அது வெளிப்படுவதால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி ஃபுல்லா இந்த சாப்டர் ஃபுல்லாவே அந்த மெர்சியை வச்சுதான், காட்ஸ் மெர்சியை வச்சுதான் த்ரோட்டா வந்துட்டு இருக்கு. இப்போ கர்த்தர் நமக்காக செய்த அந்த தயவினுடைய ஓப்பனிங் வசனம் சொல்லுது பாருங்க. நாம் மரிக்க வேண்டிய இடத்தில், நாம் சாக வேண்டிய இடத்தில் கர்த்தர் நம்முடைய பாவங்களை அவர் என்ன பண்ணிட்டார்? சுமந்து தீர்த்து எதை வெளிப்படுத்தி இருக்கிறார்? தேவ தயவை வெளிப்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. ஆவிக்குரிய சபைக்கு கர்த்தருடைய தயவு, நமக்கு தயவு உண்டுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மாசத்தினுடைய வாக்குத்தத்தம் வாசிங்க. 25ஆம் வசனம். சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் விருப்பப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு யார் உண்டுன்னு சொன்னா மேய்ப்பரும் கண்காணியும் உண்டு. அல்லேலூயா. யாரு பாதுகாக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க, யார் இந்த டஃப் சிச்சுவேஷன் நம்ம கூட இல்லைன்னு நினைக்காதீங்க. உனக்கான மேய்ப்பர் உண்டு, உன்னை கண்காணிக்கிற தேவன் ஒருவர் உண்டு. உலக கண்களை பார்க்கலும், உன் சொந்தக்காரனுடைய கண்களை பார்க்கலும், கணவன் மனைவி பிள்ளைகளுடைய கண்களை பார்க்கலும், அவருடைய கண்கள் உன்மேல் மாத்திரம் நோக்கமாயிருக்கிறது. இயேசுவனுடைய கண் உன்னை மாத்திரம் பார்த்து கொண்டிருக்கு. உன் நிலம் முழுமையாக அவருடைய கண்ணில் இருக்குது. உன் நிலைமையை முழுமையாக ஆண்டவர் பார்த்துருக்கு. அதான் சொன்னேன், தீமையினால நான் சகிக்கிறேன்னு உங்களை டெஸ்டிஃபை பண்ணிக்காது. நன்மை செய்து நீங்க பாட அனுபவிக்கிறேன்னு சொன்னா நிச்சயமாக அதற்கான நல்ல முடிவு ஆண்டவர் கொடுப்பாரு. நல்ல முடிவு ஆண்டவர் கொடுப்பார். இந்த மாசம் ஆண்டவர் இந்த வார்த்தை தான் நமக்காக சொல்றேன். சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தீங்க முன்னாடி, இப்ப மாம்ச மண்டலம் கிடையாது, இப்ப ஆவியின் மண்டலத்துக்குள்ள வந்ததுனால இப்ப வசனம் சொல்றது, இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவர் உண்டு. நீங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கிறீங்களா? அந்த வசனத்துல திருப்பப்பட்டிருக்கிறீங்க. சொல்லுங்களேன். நான் திருப்பப்பட்டேன், என் தேவனால் திருப்பப்பட்டேன், என் தேவனால் திருப்பப்பட்டேன். கர்த்தர் நம்மை திருப்பி வச்சிருக்கிறார், திருப்பி வச்சிருக்கிறார். இதான் வசனம் சொல்லுது. நீங்கள் வாளாகாமல், நீங்கள் கீழாகாமல் கர்த்தர் திருப்பிட்டார். இன்னைக்கு நீங்களே திரும்ப நினைச்சாலும் ஆவிக்குரிய சபை நாம் திருப்பப்பட்டவர்கள். இப்ப 1வது வசனத்தை வாசி. இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால், ருசி பார்த்து இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்க.
சத்தமா ஒரு ஆமென். கர்த்தருடைய தயவு உங்களோடும் உங்கள் பிள்ளைகளோடும் நீங்கள் செய்கிற எல்லா காரியத்தோடும் கர்த்தருடைய தயவு உங்களோடு கூட இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தருடைய தயவு நாட்களில் வெளிப்படுவதை நீங்கள் பார்த்து சொல்றேன். எதிர்பார்த்து நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருப்பதை பாருங்க. நான் சொல்றேன், காட்ஸ் பிளான் டெஃபினட்டா வேற மாதிரி. கர்த்தர் நீங்க போடுற ஷெட்யூலை வேற மாதிரி ஷெட்யூல் பண்ணி கொடுக்குறாரு. கர்த்தர் நீங்க எடுக்கிற தீர்மானத்தை அவர் வேற ஒரு தீர்மானமாக மாற்றி கொடுக்குறாரு. நீங்க சொல்லுங்க, என்ன இது ஒரு மாதிரி அகைன்ஸ்டா வந்து நிக்குது? எல்லாம் நன்மைக்கு, எல்லாம் நன்மைக்கு. யோபு வாழ்க்கையில மைனஸ் ஆகிட்டு இருக்கும் போதும் கர்த்தருடைய பார்வை அவர் மேல இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. அந்த மைனஸ் ஆகிடுச்சே, மைனஸ் போய்கிட்டே இருக்குன்னு சொல்லி ஒரு நாளும் கிரிட்டிசைஸ் வரவே இல்லை. ஆனா மைனஸ் எதுக்குன்னு சொன்னா, உன் மைனஸ் தேவனால் வரப்போற பிளஸுக்கான அடையாளம். விசுவாசிக்கிறீங்களா? இப்ப நடந்துகிட்டு இருக்கிற மைனஸ் தேவனால் வரப்போற பிளஸுக்கான அடையாளம். இப்போ அந்த பிளஸ் மைனஸ் தான் என்னன்னு சொன்னா, காத்திருப்பீங்க, டயர்டாகும், கண்ணீர் வரும், ரொம்ப டிப்ரெஷனா இருக்கும், ஒரு மாதிரி சரீரம் ஒடுக்கி போகும். ஏன் எப்படின்னு சொன்னா, நீ பஞ்சர் ஆகி மறுபடியும் ஒரு ஃபுல் பேக்கா ஆண்டவர் ஒரு கம்பேக் ஒன்று கொடுப்பார். மறுபடியும் கர்த்தர் கொடுப்பார். விழுந்து போன கூடாரம் விழுந்தே போகாது, அது கிடையாது அடையாளம். விழுந்து போன கூடாரம் என்ன ஆகும்? மறுபடியும் இந்த சைன் போட்டா தப்பாயிடும். மறுபடியும் என்ன ஆகும்? எழும்பி கட்டப்படும். கர்த்தர் உன்னை மறுபடியும் கட்டுவார். கர்த்தர் உன் குடும்பத்தை மறுபடியும் கட்டுவார். அந்த வசனத்தின் 25ஆம் வசனம், கர்த்தர் உன்னை என்ன பண்ணார்? திருப்பி கொண்டார். இப்போ உன் ஆத்மாவுக்கு மீட்பருண்டு, உன் ஆத்மாவுக்கு கண்காணிக்கிற ஒரு தேவன் ஒருவர் உண்டு. தைரியமாக வீட்டுக்கு போங்க. கர்த்தர் எல்லாம் பார்த்துக்கணும். அல்லேலூயா. இருக்கிற இடங்களை கண்களை மூடி தேவ சொன்னார்.